வாமா செல்வி. ஏமா உங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சு முடிவு பண்றதா சொன்னியே, யோசிச்சிட்டியா? ஆமா அத்தை, அத பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். சீக்கிரம் சொல்லு, நாங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? அத்தை, நம்ம குடும்பம் மறுபடியும் தலை நிமிர்ந்து நடக்கும். நீங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலை செய்யறதா சொன்னீங்க. ஆனா தனித்தனியா ஒவ்வொருத்தர ஒவ்வொரு வேலையை செஞ்சா நம்ம குடும்பத்தோட தேவையை மட்டும்தான் பூர்த்தியாக்குமே தவிர எங்க அப்பா கிட்ட நம்ம விட்ட சவால்ல ஜெயிக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம நல்லா வாழ்ந்த குடும்பம் இப்படி கீழே வரைக்கும் போயிடுச்சேன்னு ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே தப்பா பேசுவாங்க. பேசுறவங்க 1000 பேசுவாங்கம்மா. அதுக்காக நாம வெளியில போய் வேலை பார்க்காம இருக்க முடியுமா சொல்லு? எல்லாரும் ஏதாவது பேசுறாங்களேன்னு நினைச்சா அப்புறம் நம்மளால குடும்பமே நடத்த முடியாது. வீட்டுக்குள்ளேயே இருந்தா வேலைக்கு ஆகாது செல்வி. அண்ணி, அதத்தான் நானும் சொல்றேன். வீட்டுக்குள்ள இருந்து வேலை செஞ்சா எதுவுமே பண்ண முடியாதுதான், அது எனக்கு தெரியும். அதுக்காக நம்மளோட கௌரவத்தையும் மரியாதையும் விட்டு கொடுக்க கூடாதுல்ல. எல்லாருக்குமே உதவி பண்ணி பழக்கப்பட்ட குடும்பம். இன்னைக்கு நம்மளோட குடும்பத்தை பத்தி வேற யாரும் கிண்டல் பண்ண கூடாதுல்ல. நீ சொல்றது சரிதான் செல்வி. யாரையும் ஏமாத்தாம திருடாம எந்த வேலை செஞ்சாலும் அது கௌரவம் தான். ஆனா அதே நேரம் அக்கா சொல்ற மாதிரி ஊர்ல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்களோன்னு பார்த்தா நம்ம குடும்பம் ஓடாது செல்வி. மாமா, நேர்மையா எந்த வேலையை செஞ்சாலும் அது கௌரவம் தான். எனக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா எங்க அப்பா கிட்ட விட்ட சவால்ல ஜெயிக்கணும்னா அதுக்கு இந்த வேலையில வர வருமானம் பத்தாது மாமா. அதுக்குதான் புதுசா ஒரு யோசனையோட வந்திருக்கேன். என்னடி இவ புதுசா ஐடியா என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கறா? நம்மள எதுலயாவது கோத்து விட்டுருவாளோ? என்ன யோசனை செல்வி? என்ன யோசனைம்மா சொல்லு. நமக்கு முழுசா தெரிஞ்சது ஹோட்டல் பிசினஸ் மட்டும்தான். ஆனா நம்ம கிட்ட இப்போ ஹோட்டல் இல்ல. இது நாள் வரைக்கும் நம்ம ஹோட்டலுக்கு தேடி வரவங்களுக்கு சாப்பாடு கொடுத்திருக்கோம். இனிமே நாமளே தேடி போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா என்ன? நாமளே தேடி போயா? புரியலம்மா. புரியாத அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்ல அண்ணி. நம்ம வீட்லயே சாப்பாடு தயார் பண்ணி பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு நாமளே கொண்டு போய் கொடுப்போம். நமக்கு நல்ல வியாபாரமும் ஆகும், நல்ல வருமானமும் கிடைக்கும். ஆமால, இது நல்ல யோசனையாதாமா இருக்கு. இப்படி பண்ணா நம்ம வெளியில போய் யார்கிட்டயும் வேலை பார்க்கணும்னு அவசியமே இல்ல. நம்ம முன்னேற்றத்துக்கு நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து கஷ்டப்பட்டா மட்டும் போதும். அதுக்கான பலன் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும். நீ சொல்றது நல்ல ஐடியா தான் செல்வி. ஆனா பெரிய கம்பெனிகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா அவங்க நமக்கு ஆர்டர் கொடுக்கணுமே. அவ்வளோ சீக்கிரத்துல புதுசா வரவங்களுக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டாங்களே. அத பத்தி நீங்க ஏன் மாமா கவலைப்படுறீங்க? ஆர்டர் எடுக்கிற வேலைய நானும் வேலுவும் பாத்துக்கிறோம். அதுவும் இல்லாம ஹோட்டல் பிசினஸ் ஒன்னும் நமக்கு புதுசு கிடையாது. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்லி நம்ம ஆர்டர் கேட்போம், கண்டிப்பா நமக்கு கொடுப்பாங்க மாமா. இங்க வீட்ல அத்தை, அண்ணி, கீர்த்தின்னு எல்லாரும் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சா மட்டும் போதும். நம்ம சீக்கிரம் நம்மளோட கடனை அடைச்சிடலாம். மாமா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆமாண்ணே, இப்போ சிட்டில எவ்வளோ காசு கொடுத்தாலும் தரமான சாப்பாடு கிடைக்கிறது இல்ல. நம்ம தரமா செஞ்சு கொடுத்தா மட்டும் போதுண்ணே. ஆடை நம்மளுக்கு தானா தேடி வரப்போகுது. சமையல் வேலையில் நானே பார்த்துக்கிறேண்ணே. சரிடா, நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் ஆர்டர் கேட்டு பார்க்கறேன். அம்மாடி செல்வி, நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது புதுசா தெம்பு வந்த மாதிரி இருக்கு. அத்தை, அந்த தெம்போட எல்லாரும் நம்பிக்கையா ஒன்னா வேலை பார்ப்போம். நிச்சயம் கண்டிப்பா கடவுள் நமக்கு ஒரு வழியை காட்டுவாரு. பேசுறது மட்டும் இல்லாம இப்பவே அதுக்குண்டான வேலையை பார்க்க ஆரம்பிச்சலாம். ஆமா அத்தை, நாங்க போய் ஆர்டர் எடுத்துட்டு வரோம். இருமா, ஒரு நிமிஷம் இருங்க. முருகா, நீதான்ப்பா இந்த குடும்பத்தை காப்பாத்தணும். கடவுளே, எங்க குடும்பத்துக்கு ஒரு கதவை அடிச்சு கஷ்டத்தை கொடுத்தாலும் மறு கதவை திறந்து தழைக்க வைக்கிற. என் பிள்ளைங்க படுற கஷ்டத்துக்கு நீதான் எப்படியாவது ஒரு நல்ல வழியை காட்டணும்.
உன்னதான் மலை போல நம்பி இருக்கேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். போயிட்டு வாங்க. போயிட்டு வராத. சரி வரேன். போயிட்டு போயிட்டு வாங்க. வரா நீ. வரேண்ணே. போயிட்டு வாப்பா. வரேன்க்கா. கடவுளே,